ராமநாதபுரத்தில் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்கச் சென்ற அதிகாரிகள் மீது சரக்கு வாகனத்தை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஓட்டுநர் உட்பட இருவர் தப்பியோடிய நிலையில் இளைஞர் ஒருவரை பிடித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம் சோனைமுத்தன், அதிகாலையில் நடைபெற்ற இந்த பரபரப்பு சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரத்தில் ரேஷன் அரிசி கடத்தல்காரர்களை விரட்டிச் சென்ற பறக்கும்படை அலுவலர்களின் இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளிவிட்டு சரக்கு வாகனத்தை நிறுத்திவிட்டு மர்ம நபர்கள் தப்பிவிட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ராமநாதபுரம் செட்டியதிர் பகுதியிலிருந்து ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக உணவுப் பொருள் பறக்கும்படை வட்டாட்சியருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த பகுதிக்கு இன்று அதிகாலை அதாவது வட்டாட்சியர் தமீம் ராஜா மற்றும் வருவாய் ஆய்வாளர் முத்துராமலிங்கம் ஆகியோர் தங்களது இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த ஒரு சரக்கு வாகனத்தை சோதனை செய்ய முயன்ற போது அவர்கள் திடீரென அதிகாரிகளை கீழே தள்ளிவிட்டு வாகனத்தை எடுத்துக்கொண்டு பறந்து சென்றனர். பின்னர் அவர்களை தங்களது இருசக்கர வாகனத்திலேயே 3 கிலோமீட்டர் தூரம் விரட்டிய போது சின்னக்கடை பகுதியில் விரட்டி வந்த அதிகாரிகளின் வாகனத்தை அதாவது இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளிவிட்டு ஓட்டுநர் மற்றும் மற்றொரு மர்ம நபர் தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் வருவாய் ஆய்வாளரின் கையில் பலத்த காயமானது ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் அந்த வண்டியை அதாவது அந்த சரக்கு வாகனத்தை மடக்கி பிடித்ததில் அதில் சுமார் 3000 கிலோ இடையில ரேஷன் அரிசி மூடைகள் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அதில் இருந்த ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் பகுதியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்ற 18 வயது சிறுவன் அதில் இருந்ததை பிடித்து அவனை விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் அதிகாலையில் ரேஷன் அரிசி கடத்த சென்ற மர்ம நபர்களை விரட்டி சென்ற போது அதிகாரிகளின் வாகனத்தை வைத்து ஏற்றி கொள்ள முயற்சி செய்த சம்பவம் ராமநாதபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது.